எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுருங்க. நான் பாவம் இல்லையா? ரீசெண்ட் டேஸாக வந்து நம்மளோட வீடியோஸில் கமெண்ட்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மோட்டிவேஷன் ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து போடுங்க. அண்ட் வந்து இந்த டிப்ரெஷன்லேருந்து எப்படி வெளியில் வர்றது, ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதையே யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் மோட்டிவேஷனலாக வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும்னு தான் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனையில் வந்து எப்படி வந்து நம்ம மூவ் பண்ணி போகிறது அப்படிலாம் வந்து நிறைய கேட்குறாங்க. மனசு சோர்வாகிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தாங்க. நம்ம எல்லாத்தையும் தூக்கி நம்ம தலையில் போட்டுட்டோம் அப்படின்னா எல்லா விஷயத்துக்குமே நம்ம வந்து ஈஸியாக வந்து ட்ரிகர் ஆகிடுவோம். அப்புறம் மனசை வந்து கஷ்டப்படுத்துவோம். இதுவே வந்து பெரிய லெவலில் டிப்ரெஷனை வந்து மாறும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து டேக் இட் ஈஸி அப்படின்னு எடுத்துகிட்டு போனாலே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நம்ம வந்து மனசளவில் எதையும் நினச்சி ஃபீல் பண்ணுறதுக்கு தேவையே படாது. ஆனால் வந்து சொல்கிறது ஈஸி, பண்ணுறது கஷ்டம்னு எனக்கு வந்து புரியும். ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் அடிபடும்போது தான் நமக்கு வந்து அது பெருசாக தெரியும். திரும்ப திரும்ப படும்போது நம்ம அதை வந்து நம்ம மேலே விழக்கூடிய அடியாக பார்க்காம நம்ம அதிலேருந்து கற்றுக்கக்கூடிய பாடம் என்னன்றதை கற்றுக்கிட்டு நம்ம அதிலேருந்து வெளில வரணுமே தவிர்த்து நமக்கு மேலும் மேல் நமக்கு வந்து அடிபட்டுட்ருக்கேன்றதை யோசித்தாலே வந்து பார்த்திங்கன்னா லைஃபே முடிஞ்சிச்சுன்ற லெவலுக்கு நம்ம வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படிலாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, ஒரு சிலர்லாம் வந்து மனசுக்குள்ளே ரொம்ப வந்து போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிவிட்டு அழணும்னு தோணும். ஆனால் மற்றவங்க நம்ம அழுதா ஏதாவது நினச்சிருவாங்களோ, ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அந்த அழுகிறதே வந்து ஒரு சிலர் வந்து கண்ட்ரோல் பண்ணி வந்து வச்சுக்குவாங்க. அப்படி கண்ட்ரோல் பண்ணுறது தாங்க என்னை பொறுத்தவரைக்கும் பெரிய தப்பு. ஏன்னா அந்த அந்த நம்மளுக்கான அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து நீங்களே வந்து யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப நம்ம அந்த சோகத்தையோ ஃபீலிங்ஸையோ ஏதோ கண்ட்ரோல் பண்ணும்போது பயங்கரமாக வந்து நமக்கு தலைவலிக்கும். உடல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்வாக வந்து இருப்போம். இது வந்து நிச்சயமாக வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனால் நான் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க என்னை பார்த்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க, எனக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு வந்து எனக்கு அழுகை வந்து வந்துடுங்க. அது வந்து அந்த அழுகை வந்து நல்லதா கெட்டதான்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க முன்னாடி அழுகிறது கெட்டது தான். பட் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப அவங்க சொல்கிறது ஃபீல் ஆகிட்டு அப்படின்னா டக்குன்னு வந்து அழ வந்துடும். ஆனால் அழுதுட்டேன் அப்படின்னா எனக்கு அது வந்து பாரமாக வந்து தெரியாது. நான் அழாமல் அப்படியே வந்து போயிட்டேன் அப்படின்னா மற்றவங்க ஏதாவது நினைப்பாங்களோ அப்படி நினச்சி போயிட்டேன் அப்படின்னா எனக்கு டே ஃபுல் அது வந்து ஓடிக்கிட்டே வந்திருக்கும். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். எந்த வேலையுமே செய்கிறதுக்கு எனக்கு மனசே வராது. நான் அப்படியே வந்து மனசு விட்டு அழுதுட்டேன் அப்படின்னா எனக்கு என்னமோ வந்து உட்காந்து இதை பேசி சால்வ் பண்ண மாதிரி வந்து எனக்கு வந்து மனசு வந்து ஃபீல் ஆகிடும். ஆனால் வந்து அழுது முடிச்சுட்டு யோசிப்பேன், அவங்க சொன்னதுக்கெலாம் நம்ம ஏன் வந்து அழுறோம், சரி நம்ம வந்து இப்படி இருக்கமேன்றதையும் நான் வந்து யோசிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து அழுகையை வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப வந்து தலைவலிக்க வந்து ஆரம்பிச்சிரும். யாருக்கிட்டையும் பேச பிடிக்காது. அப்படியே சப்போஸ் பேசினாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்து பேசுகிற மாதிரி வந்திருக்கும். ஸோ அதனால் வந்து என்ன மாதிரி சிலர் யாராவது அழுகையை கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கண்ட்ரோல் பண்ணாதீங்க. மற்றவங்க முன்னாடியே தான் அழணும்னு கிடையாது. தனியாக உட்காந்து கூட அழுது முடிச்சிருங்க. அந்த அழுது முடிச்சிட்டாலே பாதி பாரம் வந்து கீழே வந்து நம்ம வந்து இறக்கி வச்சுட்ட மாதிரி தான். நீங்கள் இந்த நிறைய டிப்ரெஷன் இருக்குலாம் சொல்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மனசில் வந்து எல்லாத்தையும் போட்டு யோசிச்சுட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டே வந்திருப்பாங்க. எதையும் வெளியிலையும் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளே வச்சுக்க முடியாமல் ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து ஒரு நம்மளை சுற்றி எப்போயுமே வந்து ஒரு 2 பேராவது வந்து நமக்கு உண்மையாக இருக்கிற மாதிரி வந்து ஒரு 2 பேரை வந்து எப்போவுமே நீங்கள் வந்து வச்சுக்கோங்கங்க. ஏன்னா அது வந்து பெரிய ரிலீஃப்னு வந்து சொல்லுவேன். நம்ம யாருமே வேண்டாம், நம்ம மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு சிலர் வந்து அவங்களோட கேரக்டர். அவங்களுக்கு வந்து அவங்க என்ன வேணாலும் ஃபேஸ் பண்ணிடுவாங்க, என்ன வந்தாலும் தனியாகவே இருந்து ஃபேஸ் பண்ணிடுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உடல் ரீதியாக மன ரீதியாக ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் யாருக்கிட்டையாவது ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணால் தான் அவங்க மனசு வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி வந்து இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யார் வேணாலும் இருக்கட்டும், உங்கள் விஷயத்தை நீங்கள் வந்து ஷேர் பண்ணும்போது அவங்க காது கொடுத்து கேட்குறாங்களோ அவங்கள வந்து எப்போவுமே வந்து விட்டுறாதீங்க. ஏன்னா காது கொடுத்து கேட்குறவங்களால மட்டும்தான் வந்து நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் சொல்கிற விஷயத்த வந்து கேர் பண்ணாமல் அதை ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்களா பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நம்ம ஃபீலிங்ஸே வந்து புரியாது. ஆனால் நீங்கள் சொல்கிறத உட்காந்து காது கொடுத்து கேட்குறாங்க அப்படின்னா அவங்களை என்றைக்குமே வந்து உங்கள் லைஃப்பில் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்கள் மனசளவில் ஏதாவது மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணால் எனக்கு மனசு வந்து பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஷேர் பண்ணிட்டாலே வந்து மனசில் வந்து அப்படியே வந்து போயிடும். மற்றவங்கள்ட்ட அந்த விஷயத்த சொன்ன உடனே அது அப்படியே காற்றுல கரைஞ்சி போன மாதிரி வந்து ஆகிடும். இது எவ்வளோ பேர் வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. நம்ம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கும்போது அதை பற்றி வந்து யோசிச்சிட்டே இருப்போம். டக்குன்னு வந்து ஒருத்தவங்க ஷேர் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ மைண்டே இப்போ தாண்டா ஃப்ரீயாக இருக்குன்ற மாதிரி வந்திருக்கும். ஆனால் நம்ம வந்து யாரையும் நம்ப மாட்டோம். அதுதான் நம்மளோட பெரிய மைனஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி நம்ம வந்து யாரையும் நம்ப மாட்டோம். ஏன்னா
வந்து நம்ம வந்து சொல்கிற விஷயத்த அவங்க வந்து மற்றவங்கள்ட்ட சொல்லிடுவாங்களோ, இல்லை வந்து நம்மளை வந்து ஒரு மாதிரி நினச்சிருவாங்களோ, இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறான்னு சொல்லி அவங்க எதாவது நினச்சிருவாங்களோ, அப்படி இப்படி நம்ம வந்து யோசிச்சுட்டு வந்து ஷேர் பண்ண மாட்டோம். எல்லாருமே அப்படி வந்து இருக்க மாட்டாங்க. நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் ஒரு 2, 3 பேராவது உங்களுக்காக ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் மனசில் உள்ள பாரமே வந்து குறைஞ்சிரும். இந்த டிப்ரெஷனில் இருக்கிறேன், மனசு அளவுக்கு ரொம்ப சோர்வாக இருக்கிறேன், எதையுமே வந்து என்னால் கடந்து போக முடியலன்னு நினைக்கிறவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து செய்யலாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகிறதுக்கு, அதாவது நிறைய பேருக்கு ரொம்ப ட்ராவல் பண்ணுறது வந்து பிடிக்கும். ஒரு சிலருக்கு வந்து கோவில் போகிறது ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலருக்கு வீட்டிலேயே நல்லா தூங்கி எழுந்திரிக்கிறதே வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து பண்ணுங்கள். இப்போ மொபைல் பார்க்குறீங்க அப்படின்னா மொபைலில் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பாருங்கள். எல்லா விஷயங்களும் பார்க்கும்போது நமக்கு வந்து மனசு வந்து இன்னும் கன்ஃப்யூஸ் ஆகும். உங்களுக்கு வந்து பாட்டு கேட்க பிடிக்கும்னா பாட்டு மட்டும் கேளுங்க. இல்லை வந்து ஏதோ ஒரு காமெடி ஷோ பார்க்க பிடிக்கும்னா காமெடி ஷோ வந்து பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி பிடிச்ச விஷயத்த மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா மனசு வந்து ரிலாக்ஸ் ஆயிரும். இப்போ நீங்கள் மொபைல் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மனசு ஆட்டோமேட்டிக்காக வந்து கன்ஃப்யூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்கெலாம் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டலுக்காவது கூட்டிகிட்டு போய் ஒரு தோசை வாங்கி கொடுத்தா கூட நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் ஆவேன். ஏன்னா எனக்கு சாப்பிட்றது வந்து அவ்வளோ பிடிக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் அப்படி இல்லைனா 2 வீக்ஸ் ஒன்ஸாவது வந்து எனக்கு வந்து என் பக்கத்தில் உள்ள ஹோட்டலுக்காவது வந்து கூட்டிகிட்டு போயிடணும். எனக்கு அந்த மாதிரி பண்ணாலே வந்து என்னோடய மனசு வந்து ரிலாக்ஸ் ஆயிரும். அதே மாதிரி நான் ரொம்ப சோர்வாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஏதாவது வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணால் கூட எனக்கு வந்து அப்படியே வந்து அந்த ஃபீலிங்ஸ்லாம் மறந்துடும். எனக்கு ஏன்னா ஷாப்பிங் வந்து ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக இந்த ட்ரெஸ் எடுக்கிறது, நமக்கு வந்து இந்த மேக்கப் கிட்ஸ்லாம் வாங்குறது, வீட்டுக்கு வந்து இந்த டெக்கரேட் ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதுலலாம் ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறப்போ ரொம்ப சோர்வாக இருந்தேன்னா இந்த மாதிரி பர்ச்சேஸ் போயிட்டோம் அப்படின்னா எனக்கு அப்படியே வந்து அந்த கஷ்டமே வந்து மறந்த மாதிரி வந்து ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச ட்ரெஸ்ஸு நல்ல புது புது ட்ரெஸ்லாம் போடும்போது எனக்கு வந்து எதையோ மறந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆவேன். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே ஒரு சின்ன 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 விஷயங்களில் வந்து ஒரு ஆசை வந்து இருக்கும். அதை வந்து நம்ம ஃபீல் பண்ணும்போது நமக்குள்ளே இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மறந்துடுவோம். அது எல்லாருக்குள்ளேயுமே வந்து இருக்கும். நீங்கள் உட்காந்து யோசித்து பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும். ஆமாம், நமக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். இதை பண்ணும்போது நம்ம வந்து மற்ற எந்த டாப்பிக்குமே பற்றி நினைக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு விஷயம் வந்து இருக்கும். இதை நீங்கள் உட்காந்து யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு என்ன பிடிக்காதுன்றத நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் நம்ம அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஈஸியாக வந்து நம்ம வந்து அந்த வேவை நோக்கி நம்ம வந்து ஓட முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, என்னதான் நமக்குள்ளே நிறைய சோகங்கள், நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும், நம்ம காலையில் எந்திரிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா, அந்த டேவே வந்து ஒரு நல்ல விதமாக ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னா, நேத்திக்கு நடந்த எதையுமே வந்து இன்றைக்கி நம்ம வந்து நினைக்கவே கூடாது. அது நேத்திக்கு நடந்த விஷயத்த வந்து இன்றைக்கி நம்ம வந்து பேசவே கூடாது. அப்படி இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா, காலையில் எந்திரிக்கும்போதே வந்து இந்த டே வந்து ரொம்ப நல்லா வந்து போகணும். எந்த விதமான மனசோர்வோ, குழப்பமோ, எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக போகணுன்ற மாதிரி நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து அந்த டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, நிஜமாவே சொல்கிறேங்க, நீங்கள் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த டே நிஜமாவே உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாகவே வந்து போகும். காலைல எந்திரிக்கும் போதே வந்து ஒரு மாதிரி ரகடாக ரொம்ப கோவப்பட்டுட்டு சார் நேற்று அப்படி நடந்துச்சு, அவங்க என்னை அப்படி பேசிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சிங்க அப்படின்னா, அந்த டே ஃபுல்லாக பாருங்கள் ஒரே வந்து அந்த சண்டை போடுற மைண்ட்லேயே தான் வந்து இருப்பீங்க. யார் என்ன கேட்டாலும் எரிஞ்சு தான் விழுவீங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்க, இந்த டே வந்து நமக்கு இன்றைக்கி நல்லபடியாக சூப்பராக வந்து போகணும், நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக போகணுன்றதை நீங்கள் சொல்லிட்டு ஆரம்பிக்கும்போது, ஏன்னா அது வந்து உங்களுக்கு நீங்களே வந்து சொல்லிக்கிறீங்க, வேறு யாரும் சொல்லலை. உங்களுக்கே நீங்களே சொல்லும்போது நிஜமாக வந்து உங்களுக்கு வந்து அது வந்து நம்ம இப்படி தான் வந்து நடக்கணும் அப்படின்றது உங்கள் மைண்டும் சரி, உங்கள் மனசும் சரி ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஸோ அந்த டே வந்து எவ்வளோ கஷ்டமான விஷயங்கள் வந்தாலும் சரி, உங்களை எவ்வளோ பேர் வந்து ஹர்ட் பண்ணாலும் சரி, அது வந்து நீங்கள் டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு வந்து போங்கடா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து போயிடுவீங்க. ஆனால் வந்து நீங்கள் ரொம்ப எந்திரிக்கும் போதே வந்து நம்ம அப்படி இப்படின்னு நினச்சி நம்ம பண்ணும்போது, மற்றவங்க நார்மலாக பேசினா கூட அது நமக்கு கோவமாக தான் வந்து தெரியும், இரிட்டேட்டிங்காக தான் வந்து தெரியும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த விஷயத்த ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா, நீங்கள் இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாக நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து உண்மையாகவே வந்து ஃபீல் ஆகும். அதே மாதிரி நம்மளே வந்து எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவிட்டியோட எப்போவுமே வந்து பாசிட்டிவாகவே வந்து வச்சுக்கணும். நமக்கு தெரியும் நம்மளை சுற்றி உள்ளவங்க வந்து எப்போவுமே வந்து நமக்கு வந்து நெகட்டிவிட்டி மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க. பாசிட்டிவிட்டி வந்து யாரும் தரமாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே மேக்ஸிமம் பாதி பேர் சொல்ல நம்மளை கீழே தள்ளி விடுறதுக்கு தான் நிறைய பேர் இருப்பாங்களே தவிர்த்து, தூக்கி விடுறதுக்கு நம்மளை சுற்றி கம்மியாக தான் இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ நமக்குள்ள நம்மளே வந்து பாசிட்டிவிட்டி வந்து உள்ளே புகுத்திக்கணுமே தவிர்த்து, நமக்கு வந்து யார் நல்ல விதமான விஷயங்கள்லாம் வந்து சொல்ல போகிறதில்ல.
ஸோ எப்போவுமே வந்து நல்லா பாசிட்டிவாக என்ன நடந்தாலும் அதையுமே வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து போகும்போது நிஜமா நீங்கள் இந்த டிப்ரெஷன்ற வேர்டு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணவே மாட்டீங்க. நம்ம வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறதே கிடையாது. அதனால தான் நம்ம வந்து சின்னது நடந்தால் கூட சின்னது யாராவது சொன்னால் கூட தாங்க முடியாமல் அது வந்து பெரிய லெவலில் டிப்ரெஷன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கங்க டிப்ரெஷன்ற வேர்டை. ஸோ நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக நல்லா எனர்ஜியாக வச்சுருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி உள்ளவங்க என்ன தான் நெகட்டிவிட்டி நமக்கு கொடுத்தாலும் சத்தியமாக வந்து அது நமக்குள்ளே போகவே போகாது. ஏன்னா நம்ம மனசையும் நம்ம மைண்டையும் நம்ம தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். அதுக்கான ரைட்ஸே வந்து நமக்கு மட்டும் தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ அடுத்தவங்க வந்து நெகட்டிவிட்டியை கொடுக்கும்போது அதை நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக வச்சுருக்கோம். நம்ம மைண்டையும் மனசையும் கண்ட்ரோல் பண்ணுற திறமை வந்து நம்மக்கிட்ட இருக்குங்கிறப்போ ஈஸியாக வந்து எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு நம்ம லைஃப்பை வந்து ஹாப்பியாக வந்து பார்த்துட்டு போகலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை வந்து நீங்களே உங்கள் லைஃப்பில் வந்து மாற்றி பாருங்களேன். நிஜமாக உங்கள் லைஃபே வந்து மிராக்கிள் மாதிரி வந்து சேஞ்சஸ் வந்து ஆகும்.